மாருதி சுசுகி நிறுவனத்தோட கிராஸ் ஓவர் எஸ்யூவியான ஃப்ராங்க்ஸ் எஸ்யூவியை கிராஷ் டெஸ்டிங் பண்ணும்போது ஒரு சீரியஸான சேஃப்டி ப்ராப்ளம் வெளிவந்திருக்கு. இது எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னா மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸோட விற்பனையை ஸ்டாப் பண்ற அளவுக்கு அப்படிங்கிறது அதிர்ச்சி தர விஷயமா இருக்கு. ஃப்ராங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுல குறிப்பா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு ஜூன் மற்றும் ஆகஸ்ட் 2025 இந்த காரை லான்ச் பண்ணாங்க. மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸை ஏற்கனவே ஜப்பான் ANCAP எவாலுவேட் பண்ணி 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது தவிர ஏசியன் ANCAP இந்த காருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க. இதன் காரணமா மற்ற மாருதி கார்களை கம்பேர் பண்ணும்போது டீசென்டான சேஃப்டி ரேட்டிங்ல இந்த கார் இருக்கு அப்படிங்கிற இம்ப்ரெஷன்ல இருந்தோம். இப்போ ஆஸ்திரேலியன் ANCAPல இந்த காரை அவங்களுடைய ஓன் கிராஷ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட்ல தான் பல அதிர்ச்சி தர தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இந்த கார் சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. அந்த சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்குமே ரொம்பவே நேரோவான மார்ஜின்ல வாங்கியிருக்கு. அடல்ட் ஆக்குபன்ட் ப்ரொடக்ஷன்ல 48% ஸ்கோர் பண்ணிருக்கு. சைல்டு ஆக்குபன்ட் ப்ரொடக்ஷன்ல 40% ஸ்கோர் பண்ணிருக்கு. ரோட் யூசர் ப்ரொடக்ஷன் மற்றும் சேஃப்டி அசிஸ்டுக்கு 55% வாங்கியிருக்கு. ஓவராலா ஏசியன் ANCAPல இது ரொம்ப போரான ஸ்கோர் ஆகும். இந்த ஸ்கோர்ஸையும் தாண்டி இன்னைக்கு இந்த கார் பேசு பொருளா மாறி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெஸ்ட்டை பண்ணி முடிக்கும் போது ரியர் பேசஞ்சர் சீட் பெல்ட் இந்த மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்கு. இதன் காரணமா அன்கன்ட்ரோலபிளா சீட் பெல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ரியர்ல பொருத்தப்பட்டிருந்த டம்மியும் அன்ரெஸ்ட்ரெயின்டா கிராஷ் நடக்கும் போது மூவ் ஆயிருக்கு. இதனுடைய கான்சிக்வன்ஸா இந்த ரியர் சீட்ல இருந்த டம்மி ஃப்ரண்ட் சீட்ல போய் மோதிருக்கு. இந்த விஷயத்தை ஆஸ்திரேலியன் ANCAP இமிடியேட்டா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் சேஃப்டி ரெகுலேட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேலும் ஆஸ்திரேலியன் ANCAP அவங்க தரப்புல இருந்து ஒரு சீரியஸான வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீட் பெல்ட் ஃபெயிலியருக்கான காரணம் தெரியாத வரைக்கும் ரியர் பேசஞ்சர்ஸ் இந்த கார்ல டிராவல் பண்றது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது அடல்ட்டா இருந்தாலும் சரி சைல்டா இருந்தாலும் சரி இந்த கார்ல ரியர் பேசஞ்சர் சீட்ல டிராவல் பண்றது ஆபத்தானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஃபெயிலியருக்கு சுசுகி நிறுவனம் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி கூடிய விரைவில் இதற்கான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னும் அவங்க தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா நியூசிலாந்து டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி ஒரு ஸ்ட்ராங் அட்வைசரியை வெளியிட்டிருக்காங்க. 1115 சுசுகி ஃப்ராங்க்ஸ் வெஹிக்கிள்ஸோட ஓனர்ஸ் நியூசிலாந்துல இந்த சேஃப்டி கன்சர்னுக்காக அவங்களுடைய சர்வீஸை அணுகணும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. மேலும் சுசுகி நிறுவனமும் நியூசிலாந்துல இந்த காருடைய சேல்ஸை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சுசுகி நிறுவனமும் அவங்க தரப்புல இருந்து இதற்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கரெக்டான சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வாரம் சுசுகி நிறுவனத்துக்கு பேடான வீக் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அடுத்தடுத்து அவங்களுடைய 3 கார்களுடைய சேஃப்டி ரேட்டிங் வெளிவந்திருக்கு. குளோபல் ANCAP ஏற்கனவே இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்டிருக்கிற மாருதி சுசுகி சியாஸை இப்போதான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது குளோபல் ANCAP ஸ்டாண்டர்ட் படி சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. கரண்டா விற்பனை ஆயிட்டு இருக்கிற மாருதி சுசுகி செலரியோவும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் அன்ஸ்டேபிள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக மாருதி சுசுகி நிறுவனத்தோட கார்கள் மேலே இருக்கிற சேஃப்டி கன்சர்ன்ஸ் இன்னுமே தொடருது அவங்களுக்கு ஒரு நைட் மேரா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதே சீட் பெல்ட் காம்பனன்ஸை பயன்படுத்துறாங்களா, மாருதி சுசுகி நிறுவனம் ரீகால் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.